Please read the statement of additional information and scheme information document. நாட்டாம பசுபதி ஓல்டன் நாட்டாம இன்னைக்கு போட போற ஸ்டேட்டஸ் எங்களுக்கு சாதகமா இருக்கணும். நேற்று ப்ரொஃபைல் வச்சு மாற்றினல லைக் போட்டியால அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுல என்ன கேட்குற? நேற்று ஆஃப்லைன் போயிட்டேன் நாட்டாம. அதான் வாரம் ஃபோட்டோ மாற்றி உயிரை வாங்குறே இல்லையா? வானங்கிட்டு போய் நாங்களும் லைக் போடத்தானே செய்கிறோம். நேற்று ஒரு நாள் லைக் போடலைங்கிறக்காக என் பொண்டாட்டி முன்னாடி வச்சு மானத்தை வாங்குறேன். ஆமையா லைக் போடல, அதுக்காக ஃப்ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் போயிருமா? பசுபதி உர்றா வண்டிய ஏயா கத்துற? குதிரை மிரல்துல எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துடணும். ஏ ரொனால்டோ வந்து நடந்ததை சொல்லு. ஐயா கும்பிட்றேனுங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு யூஸ் பண்ணுறவங்க, நாங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோங்க. அதுக்காக நாங்கள் ஒன்றும் தரங்கெட்டு போயிடலையா? இப்படி இருக்கும்போது இந்த தம்பி என் பொண்ணு ஏஞ்சல்னா ஜூலியை லவ் பண்ணுறேன்னு ஃபேஸ்புக்கில் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் போட்டாரியா. இனிமே என் பொண்ணு யாரையா கட்டிப்பா? இதுக்கு நீங்கள் தாயா ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்குங்கய்யா. நீ சொல்ற நம்பலாமா? சாட்சி இருக்கா? ஐயா நானும் பார்த்தேன். உனக்கும் அந்த பொண்ணுக்கு எத்தனை மியூச்சுவல் ஃபண்டு? ஐயா 40ங்க. செல்லாது. ஐயா நானும் பார்த்தேன். உனக்கு எத்தனை மியூச்சுவல் ஃபண்டு? ஐயா 60ங்க. செல்லா போ. ஐயா நான் பார்த்தேன். ஏன்றா கண்ணு பார்த்த? பாவம் இந்த அக்கா சமந்தா போட்டோ ப்ரொஃபைல் பிக்சரை தெரிஞ்சிச்சு. அதை உண்மை நினைச்சிட்டு இந்த அண்ணன் எப்படில ஐ லவ் யூ ஏஞ்சல்னா ஜூலின்னு போட்டாரு. இந்த அண்ணன் மேல கோவப்பட்டு இந்த அக்கா மூஞ்சி கலாம செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டுச்சு. இதை பார்த்துட்டு இந்த அக்கா ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இந்த 4000 பேரும் அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அக்கா ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யாருமே இல்லை. இந்த அக்கா ஒரிஜினல் ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த அண்ணன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஆமா என்றா மூதேவி ஃபேஸ்புக்கு புதுசா பொண்ணுங்க போட்டா லைக் மட்டும் தான் போடணும், பொண்டாட்டியாக நினைக்க கூடாது. என்றா மூதேவி நான் சொல்ற புரியுதா? டேய் அந்த தாலி ஏறா, அவன் கழுத்தை கட்டட்டும். நாட்டாம ஸ்டேட்டஸை மாத்தி போடு. என்ன பண்ணிட்டான் என்ற பையன்? அந்த காலத்துல நீ நானும் ஆர்குட்டில் பண்ணாதியா? இந்த காலத்து பசங்க ஃபேஸ்புக்கில் பண்ணிட்டாங்க. கிரகம் எந்த பொண்ணியா ஒரிஜினல் ஃபோட்டோவை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருக்கு? எல்லாம் த்ரிஷா தமன்னான்னு வச்சிருக்குதுங்க. அட ஆறுதலாக இருந்த ஒரே பொண்ணு நசிரியா, அதுக்கும் கல்யாணமா? அட ஃபேக் ப்ரொஃபைலுக்கே பேய் அலைவானுங்க. ஒரிஜினல் ப்ரொஃபைல் கிடைச்சா அட வயசான எனக்கே மீச துடிக்குதியா? வயசு பசங்க அப்படி தான் இருப்பாங்க. நாட்டாம கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கிளவியா இருந்தாலும் நைட் ஆன்லைனில் இருந்தா பசங்க சேட் பண்ண தான் செய்வாங்க. இதை நான் சொல்லலை, நம்ம மார்க் சுகுமாரே சொல்லியிருக்காரு. நிறுத்துறா. ப்ரொஃபைல் பிக்சருக்கு 10 லைக்குக்கு வைக்கலாத நீ எதுதாரா பேசுற? விட மாட்டேன்டா உன்னைய. டேய் கட்டா தாலியா. ஏ கல்ல கால இருக்கு தங்கம் தொடாத. இந்த கவரிங்க வச்சுக்கோ. ஐயா கவரிங்க கொடுக்குறீங்களே, நல்லா இருப்பீங்களா? நாட்டாம நீ ஃபீலிங் ஹாப்பின்னு ஸ்டேட்டஸ் போட்டுக்குவ, நான் ஃபீலிங் சேட்னு போடணுமா? விட மாட்டேன். கேட்டுக்கோ, அம்பலத்தான் ஃபீலிங் பிளஸ்டு ஷூட்டிங் நாட்டாமன்னு போடுவேன் ஸ்டேட்டஸு. நாட்டாம யா நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாச 4 மழை பொழியுமடி.